الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم ويل بسم الله الرحمن الرحيم ويل للمطففين الذين إذا اكتالوا على الناس يستوفون وإذا كالوهم أو وزنوهم يخسرون ألا يظن أولئك أنهم مبعوثون ليوم عظيم يوم يقوم الناس لرب العالمين صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم من غش فليس منا صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாகும். ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் கட்டளையிடுகின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, உலக நிலைமைகள் சீராக வேண்டும் என்றால் நாங்கள் சீராக வேண்டும். நாங்கள் சீரானால் உலக நிலைமைகள் சீராகும். லேசான ஒரு முறையை தான் அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறார். எங்களுக்கு விருப்பமான நிலைமைகள், எங்களுக்கு பொருத்தமான நிலைமைகள், நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியவைகள் இந்த உலகத்தில் நடைபெற வேண்டும் என்றால் நாம் அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடக்க வேண்டும். அவனால் தடுத்தவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நாங்க எங்கட போக்க மாற்றிக்கொள்ள தயார் இல்ல, எங்கட வாழ்க்கையை மாற்றிக்கொள்றதுக்கு தயார் இல்ல. நாங்க எங்கட போக்கில தான் போவோம், நாங்க செய்யறதான் செய்வோம், நல்லதோ கெட்டதோ. ஆனா எங்களுக்கு எல்லா நிலைமையும் சீராக சிறப்பாக ஒழுங்காக சாதகமாக அமையணும் என்றா கனவுதான் கண்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை யாரும் ஒன்றும் செய்ய இயலாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன்தான் மாலிகுல் முல்க். சகல ஆட்சி அதிகாரங்களும் சகலதும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள. அவன்தான் எல்லாத்துக்கும் சொந்தக்காரன், எல்லாவற்றையும் இயக்கக்கூடியவன். சகலதும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. சகலதும் அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. சூரியனாக இருக்கேனும், சந்திரனாக இருக்கேனும், கடல் மலைகளாக இருக்கேனும், சகல படைப்பினங்களும் அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் அல்லாஹ்வை சுஜூத் செய்ததாக சொல்றாங்க. அல்லாஹ்வை சுஜூத் செய்தா நாங்க சுஜூத் செய்த மாதிரி சுஜூத் அல்ல. சுஜூத் என்ற கருத்து கட்டுப்படுவது, வழிபடுவது என்பதுதான் கருத்து. அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்ض வஷ்ஷம்ஸு வல் கமரு வன் நுஜூமு வல் ஜிபாலு வஷ்ஷஜரு வத்தவாப் வ கஸீரும் மினன் நாஸ். நீங்க பார்க்க இல்லையா அல்லாஹ்வை? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மரமட்டைகள், மனிதர்கள், மலைகள், ஏனைய மிருகங்கள், மனிதர்களையும் பலர்கள், இது எல்லாத்தையும் நல்லா சொல்ற இந்த ஆயத்து. மன்பில் சமாவா ஒமன் பில் அர்த். முதலாவது சொல்ற வானத்துல உள்ளவைகள் எல்லாமே.
வானத்துல எதெல்லாம் இருக்குதோ எங்களோட பார்வைக்கு படக்கூடியது படாதது எல்லாம் அல்லாஹ்வை சுஜூத் செய்யுது. பூமியில இருக்கக்கூடியவைகள் அனைத்தும், பூமிக்கு மேல உள்ளது, பூமிக்கு உள்ள உள்ளது, 7வது பூமி வரைக்கும் உள்ளவைகள் என்னென்ன படைப்பினங்கள் இருக்குதோ எல்லாம் அல்லாஹ்வை சுஜூத் செய்யுது. வஷம்ஸ் வல் கமர் வன் நுஜூம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், வல் ஜிபால் வஷஜர் வத்தவாப், மலைகள், மரமட்டைகள், மிருகங்கள், மனிதர்களையும் பலர்கள், இந்த எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ்வை சுஜூத் செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வை நினைவூட்டிக் கொண்டிருக்கிறது, ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இவைகளை நீங்கள் பார்க்கவில்லையா என்று குர்ஆன்ல கேட்கிறார், சிந்திக்க இல்லையா? அதனால கண்ணியமான சகோதரர்களே, எங்களுக்காக எதெல்லாம் அல்லாஹ் படைச்சானோ, இந்த சூரியன், சந்திரன், மிருகங்கள், மரமட்டைகள், கடல்கள், இது எல்லாமே மனிதனுக்காக படைக்கப்பட்டவைகள். எங்களுக்கு என்று படைச்சத எங்களோட ஹிதுமத்துக்கு, எங்களுக்கு வேலை செய்ய, எங்களுக்கு ஊழியம் செய்ய, எங்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ் படைச்சது. அல்லாஹ்வை திக்ர் செய்து, ஆனா நாங்க அல்லாஹ்வை திக்ர் செய்யலடா. எங்களுக்கு என்ன எது படைக்கப்பட்டிருக்கிறதோ அது அல்லாஹ்வை திக்ர் செய்யுது, அது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, அது அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துது. அதெல்லாம் படைச்சதே எங்களுக்காக. நாங்க அல்லாஹ்வை திக்ர் செய்யலடா. நாங்க திக்ர் என்றா என்ன? அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய எல்லா செயல்களும் திக்ர் தான். அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய எல்லா செயல்களும் திக்ர் தான். தஸ்பீஹ் எடுத்து சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் சொல்றதும் திக்ர், அதுவும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறோம். தொழுறதும் திக்ர் தான். அகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி, தொழுகையை என்னை ஞாபகப்படுத்துவதற்காக நிலைநிறுத்துங்கள். தொழுகையுடைய நோக்கம் அல்லாஹ்வை திக்ர் செய்யறது. குர்ஆன் ஓதுவதனுடைய நோக்கம் அல்லாஹ்வை திக்ர் செய்யறது. இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். குர்ஆனுக்கு திக்ர் என்ற வார்த்தையை அல்லாஹ் பாவிச்சிருக்கிறார். இப்படி திக்ர் என்ற வார்த்தை ஒரு பொதுவான வார்த்தை. ذكر என்றால் ஞாபகப்படுத்தினான், நினைவுபடுத்தினான், நினைச்சான் என்றதுதான் கருத்து. அப்ப அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய, அல்லாஹ்வோட சிந்தனையை உண்டாக்கக்கூடிய எல்லாமே திக்ருதான். ஆக கண்ணியமான சகோதரர்களே, நிலைமைகள் சீராகிறதுக்கு ஆக தேவை என்னன்னா, நான் பயான் செய்யற நான் சீராகணும், கேட்கிற நீங்க சீராகணும். வெளியில உள்ளவங்க அது வெளியில இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் எல்லாரும் அதிகமாக எங்க முஸ்லீம்கள் ஜும்மால தான் இருப்பாங்க. எனவே எங்களுக்கு நாங்க 2வது ஆள் 3வது ஆளை யோசிக்கிறத 2வது 3வது பார்ப்போம். முதலாவது யோசிப்போம் என்னையே உங்களையே. பேசுற பேச்சு முதலாவது எனக்கு, அடுத்தது உங்களுக்கு. இந்த ஜும்மாக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய 2-3000 பேர் என்றா, இந்த 2-3000 பேர் வாழ்க்கையில மாற்றம் வந்தாலே பெரிய மாற்றம். நான் ஏந்த பொண்டாட்டி, ஏந்த மனைவி, ஏந்த பிள்ளைகள், ஏந்த மனைவி நான், ஏந்த மனைவி, ஏந்த பிள்ளைகள், இவங்க ஏந்த கட்டுப்பாட்டுல இருக்கிறவங்க. இதுல மட்டும் நான் கவனம் செலுத்தினாலே பெரிய மாற்றத்தை பார்க்கணும். எங்களுக்கு நீ விளங்குறதே மக்கியோண்ட குறைத்தானே. அவன் அப்படி செய்யறான், இவன் இப்படி செய்யறான், அவன் அப்படி வேலை செய்யறான், இப்படி அநியாயம் செய்யறான், அவன் அப்படி மோசடி செய்யறான். சைத்தான வேலை. நான் திருந்திருவனே, ஏந்த குறை எனக்கு விளங்கினான், ஏந்த குறைய மறைக்கிறதுக்கு மக்கியோண்ட குறைய காட்டுறான். அதுதான் அவன் வேலை. அப்ப நாங்க கூடி யாரை பத்தி பேசுவோம்? 3வது ஆளை தான் பேசுவோம், 4வது ஆளை தான் பேசிக் கொண்டிருப்போம். நாங்க திருந்த மாட்டோம். ஏந்த குறை எனக்கு விளங்குதில்லை. ஏந்த குறை எனக்கு விளங்குறதுக்கு எந்த உள்ளம் வெளிச்சமாகணும், எந்த உள்ளத்துல ஒளி ஏற்படணும், எந்த உள்ளத்துல ஈமானுடைய நூறு வரணும், இல்முடைய நூறு வரணும். எந்த உள்ளத்துல இருள் இருந்தா, எந்த கல்வி இருட்டா இருந்தா எனக்கு ஹக்காக விளங்காது, எனக்கு பாத்திலாக விளங்காது. இருட்டுல ஒன்றும் விளங்குதில்லை. கம்பா என்று விளங்குதில்லை. இருட்டுல பாம்பை நினைச்சு கம்ப பிடிப்பார், கம்பை நினைச்சு பாம்பை பிடிக்கல. இருட்டு. ஆக கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, இந்த உள்ளத்துல தான் உழைப்ப கூட்டணும். நானும் நீங்க எங்களோட வெளிரங்கத்தால் அங்க அலங்கரிக்கிறோம், நல்லா உடுக்கிறோம், நல்லா பவுடர் போடுறோம், நல்லா அதை செய்யறோம், கிரீம் பூசுறாங்க, இன்னைக்கு பேசியல், அந்த கிரீம், இந்த கிரீம். வெளிரங்கத்தை, இந்த உடலை தோல் அலங்கரிக்கிறதுக்கு வெளிரங்கத்துடைய அலங்கரிப்புக்கு நிறைய செலவு அளிக்கப்படுவது, பெரிய அளவுல கவனம் செலுத்தப்படுவது.
உடலுக்கு பெரிய முயற்சி நடக்குது. மேலான கண்ணியமான சொல்லி அதல்ல அசல். அசல் என்னன்னா கல்பு தான். கல்ப உள்ளம், அதுலதான் பெரிய ஒரு உழைப்பு செய்யப்பட வேண்டியது. எங்கட வெளிரங்கம் எல்லாம் சீராவியும் எங்கட அந்த ரங்கம் சீராவில்லைன்னா வேலை இல்லை. மேலான சோழர்கள், எங்களால எங்களுக்கு நலவில்லை, எங்களால மக்கியவங்களுக்கு நலவு நடக்காது. நானும் கெட்டு மக்கியவனையும் கெடுத்து போடுவேன், என் உள்ளம் கெட்டு போனான். அதனாலதான் கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதன் உடல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு இறைச்சி துண்டு ஒன்று இருக்குது, அது ஒழுங்காவிட்டா, அது சீராவிட்டா முழு உடல் உறுப்புகள் இருந்து வெளியாகிற எல்லா செயலும் சீராகும். அது கெட்டு போனா உடல் உறுப்புகள் இருந்து வெளியாகக்கூடிய எல்லா செயலும் கெட்டு போகும் என்றார். அதாவது கல்ப, அதுதான் கல்பு என்று சொன்னாங்க, கல்பு. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார். அவன் உதவி செய்ய தயாராக இருக்கிறான். அவன் உதவி செய்ய எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனா அவன் உதவி செய்யறதுக்கு சில சட்ட திட்டங்களை போட்டிருக்கிறான். நான் உங்களுக்கு உதவி செய்யணும் வேண்டாம், நீங்க இந்த உதவியை பார்க்கணும் வேண்டாம். நான் ஒரு முறையை நபியின் மூலம் அறிமுகப்படுத்திருக்கிறேன். நபியின் மூலம் ஒரு அழகான வாழ்க்கை வழிமுறையை நான் சொல்லி தந்திருக்கிறேன். அந்த வழியில நீங்க போனீங்கன்னா ஏந்த உதவிய நீங்க ஒவ்வொருத்தரும் பார்ப்பீங்க, ஒவ்வொருத்தரும் பார்க்கணும். அது அரபிக்கு தான் பார்க்கலும், அஜமிக்கு பார்க்கலாம், வெள்ளையனுக்கு தான் பார்க்கலும், கருப்பனுக்கு பார்க்கலாம், சகாபாக்களுக்கு தான் பார்க்கலும், எங்களுக்கு பார்க்கலாம், படிச்ச பட்டதாரிக்கு தான் பார்க்கலும், பாமர மகனுக்கு பார்க்கலாம். அப்படி என்ன ஒன்று இல்லை, எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய உதவியை பார்க்கணும். ஏன்னா எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள், எல்லோரும் அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்டவர்கள், படைக்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு தனி நபருக்கு, ஒவ்வொரு ஆணுக்கு, பெண்ணுக்கு, ஒவ்வொரு வாலிபருக்கு, வயோதிபருக்கு அல்லாஹ்வுடைய உதவியை பார்க்கணும். அல்லாஹ்வுடைய உதவியை பார்க்கறதுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கும். தக்வாவுடையவங்கள ஆகும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் الذين آمنوا وكانوا يتقون. அவுலியாக்களுக்கு பயமும் இல்லை, கவலையும் இல்லையா அல்லாஹ் சொல்றார். அல்லாஹ் இந்த அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு பயமும் இல்லை, கவலையும் இல்லை. அவுலியாக்கள் என்றாயா அல்லதீன ஆமனு, அவங்க அல்லாஹ்வை எப்படி நம்பணுமோ அப்படி நம்பினாங்க, ஈமான் உறுதியானவர்கள். வகானு யத்தகூன், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எடுத்து நடக்கக்கூடியவங்க, அல்லாஹ் தடுத்தவைகளை தவிர்த்து கொள்ளக்கூடியவங்க. தக்வா இல்ல, அதுதான் அவங்க தான் அவுலியாக்கள். அவங்களுக்கு பயமும் இல்லை, கவலையும் இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் தியாகம் செய்யும். சாக்ரிஃபைஸ் என்றாங்களே, சில தியாகங்களை செய்யும். நப்சுக்கு எதிராக செயல்படும். நப்சு எப்பயும் பாவத்தை தான் சொல்லிக் கொண்டே இருக்கு, பாவத்தை தூண்டிக்கொண்டே இருக்கு. ஏன்னா எங்களையோட ஒவ்வொருத்தரோடையும் நப்சையும் ஷைத்தானையும் எல்லாம் படைச்சிக்கிறான். அந்த ரெண்டு வேலை வழி கெடுக்கிறது தான். நப்சுல ஷைத்தான வேலைன்னா வழி கெடுக்கிறது, பாவம் செய்ய வைக்கிறது. அந்த ரெண்டு முயற்சி நரகத்தை தள்ளுறது. அவ அதுக்குள்ள சிந்தனைகளும் யோசனைகளும் அதுக்குள்ள தூண்டுதல்களும் தான் எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கு. அதே போல எங்களோட மலக்கையும் நல்லா வச்சிருக்கிறாங்க. மலக்குமார்கள் நல்ல எண்ணங்களை உருவாக்குறாங்க. ஹதீஸ்ல வந்திருக்குதானே, ஒரு கெட்ட எண்ணம் உருவாகுதேடா ஷைத்தானுடைய தூண்டுதலால உருவாகுது. ஒரு நல்லெண்ணம் வருவதேடா ஒரு மலக்குடைய தூண்டுதலால தான் அந்த நல்லெண்ணம் வருவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது ரெண்டும் எல்லாருக்கும் வந்து கொண்டிருக்கு. ஆனா யார்கிட்ட ஈமான் உறுதியா இருக்கிறதோ அவரு ஷைத்தானுக்கு மாத்தமாக மலக்கு கட்டுப்படுறார். யார்கிட்ட ஈமான் பலகீனமா இருக்கிறதோ அவர் மலக்குக்கு மாத்தமா ஷைத்தானுக்கு கட்டுப்படுறார். இவ்வளவுதான் சுருக்கம். ஹதீஸுடைய கருத்தை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அப்ப நல்லவங்க இருக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன கெட்ட எண்ணம் இல்லையா, தவறான யோசனை வருவது இல்லையா? எல்லாத்துக்கும் வரத்தான் செய்யுது.
நல்லவங்களுக்கும் கெட்ட எண்ணங்கள் வருவது, தவறான எண்ணங்கள் வருவது, பாவ சிந்தனை வருவது எல்லாம் வரத்தான் செய்யுது. ஆனா அவங்க கட்டுப்படுத்திக் கொள்றாங்க. எதால? அவங்களுடைய ஈமானால. அவங்களுடைய ஈமான் மேலோங்கி இருக்கிறதுனால, ஈமான்ல நூறு வெளிச்சம் இருக்கிறதுனால இவங்க அந்த நப்ச கட்டுப்படுத்தி ஷைத்தானுக்கு மாற்றம் செஞ்சு அல்லாஹ்வுக்கு வழிபடுறாங்க. இவ்வளவுதான் சொல்றாங்க. இல்லாட்டி இந்த நல்லடியார்கள், அமல் செய்யறவங்க, பக்குவமானவங்க, வேண்டுதலானவங்க, அவங்களோட ஷைத்தான் இல்ல, அவங்களோட நப்சு இல்லையா? எல்லாரோடையும் இருக்கு. ஒவ்வொரு மனிதனோடையும் நப்சை ஷைத்தானை எல்லாம் படைச்சிக்கிறாங்க. அப்பயே இவங்க அல்லாஹ்வுக்கு வழிபடுறாங்க, இவங்க ஷைத்தானுக்கு வழிபடுறாங்க. ஈமான்ல உள்ள வித்தியாசம் தான். அதனாலதான் ஈமான வளர்த்துக்கோங்க, ஈமான கூட்டிக்கோங்க, ஈமானுடைய பேச்சுக்களை அடிக்கடி கேளுங்க, அல்லாஹ்வை பத்தி பேசுங்க, கேளுங்க, மௌத்த பத்தி அடிக்கடி ஞாபகப்படுத்துங்க, ஆக்கிரத்தை பத்தி அடிக்கடி பேசுங்க, கேளுங்க. இந்த துனியாவுடைய அற்பத்தன்மைய பத்தி, துனியாவுடைய கேவலத்தை பத்தி நல்லா பேசுங்க, கேளுங்க. பேசுறதால, கேட்கறதால, குர்ஆன் ஹதீஸுக்கு காது கொடுக்கறதால அந்த ஈமான் குடிக்கொண்டே இருக்கு. சார்ஜ் இறங்காது, சார்ஜ் ஆகிக்கொண்டே இருக்கு. அமல் செய்யறதுக்கு இங்க சார்ஜ் ஆகணுமே, ஈமானுடைய சார்ஜ் தேவை. பேட்டரி வீக்காக இருந்தா எஸ்எம்எஸ் அடிக்கவும் மேலா, ஒன்றும் பார்க்கல, கால் எடுக்கல, ஆன்சர் பண்ண, பேட்டரி செத்து வைக்குது, செத்துன்றாங்க. அப்ப சார்ஜ் இருந்தா தான் எல்லாம் செய்யும். இதே மாதிரி ஈமானுடைய குவத், ஈமான்ல யகீன் இருந்தா தான் இந்த சொல்லப்படக்கூடிய விஷயத்தை எனக்கும் உங்களுக்கும் எடுத்து நடக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون. உண்மையான முஃமின்கள் யார் தெரியுமா? இவங்க தான். அவங்க யாரு? இதா ذுகிரல்லாஹ், அல்லாஹ்வை பத்தி அவங்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவங்களுடைய ஈமான்ல வெளிச்சம் இருக்கிறதுனால உள்ள நடுங்குமா. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் பத்தி, ஆகிரத்தை பத்தி, சொர்க்கம் நரகத்தை பத்தி சொல்லப்பல ஒரு வகையான அச்சம், பயம், நடுக்கம் ஏற்படும். அல்லாஹ்வுடைய விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய நேரத்துல, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை ஓதி காட்டக்கூடிய நேரத்துல சொல்ல கொல, கேட்க கொல, ஈமானா, ஈமான் கூடிக்கொண்டே போகும், ஈமான் கூடிக்கொண்டே போகும். وعلى ربهم يتوكلون. ஈமான் அவங்களோட உறுதியா இருக்கிறதுனால அவங்க அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைப்பாங்க. தவக்குல் என்றமே, அல்லாஹ் தவக்கல் போங்க என்றமே. தவக்குல் என்றது வார்த்தை லேசி, எல்லாத்துக்கும் பாடம். தவக்குல் வாரத்துக்கு ஈமான் தேவை. தவக்குளுடைய ஈமானுடைய சைஸ் தான் தவக்குளுடைய சைஸ். ஈமான் சைஸ் தான் தவக்குளுடைய சைஸ். எனக்கு செய்கிற தவக்குல நான் ஒரு சாதாரண மனிதன் எதிர்பார்க்கிறார். ஈமான் உறுதியான ஒருவருடைய தவக்குல ஈமான் குறைஞ்சவர்கிட்ட எதிர்பார்க்கிறார். அவர் சொல்றாரு போங்க, போறதுக்கு என்று போவார். அவருக்கு நாங்க அல்லாஹ் பத்தி, நீங்க சதகா கொடுங்க. ஒருத்தர் ஒரு நோயை பத்தி வந்து சொல்றார், நாங்க அவர்கிட்ட சொன்னா ஹதீஸ்ல வந்திருக்குது, தாவுல் மர்தா பிஸ்ஸதகா, சதகாவை கொண்டு நோயாளிக்கு மருந்து செய்யுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. அதனால நீங்க சதகா கொடுங்க. இவருக்கு எந்த நேரம் இதுதான் எதுவா, இவருக்கு தலைக்கு அடிச்சு எட்டுவார். அவரு ஒரு டாக்டர் இல்லையா சொல்லணும், நோய சொன்னா இந்த டாக்டர்கிட்ட போங்க, அந்த டாக்டர்கிட்ட போங்க, இந்த மருந்த குடிங்க, அந்த மருந்த குடிங்க சொல்றதுக்கு பதிலா சதகா கொடுக்க சொல்றாரா? அப்ப அவருக்கு ஜீரணிக்காதே, அவருடைய ஈமான்ல புறப்பாடு. சதகாவை கொண்டு நோய்க்கு மருந்து செய்ய ஈமான் தேவை. ஈமான் இல்லாதவனுக்கு செய்ய இயலாது. சதகா குடு, ஜகாத்த குடு, உன் சொத்து செல்வங்கள் அல்லாஹ் பாதுகாப்பான் என்று சொல்லக்கூடிய இந்த கருத்தை கல்வை ஏற்றுக்கொள்றதுக்கு ஈமான் தேவை.
வட்டிய விடு, நீ இல்லாம போவாய், அழிஞ்சி போவாய், உன்ன சொத்து செல்வங்கள் அழிஞ்சி போகும் என்று சொல்லக்கூடிய இந்த கருத்து, குர்ஆனுடைய கருத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு ஈமான் தேவை. இல்லாட்டி அவர் சொல்வார், இவருக்கு பைத்தியம் என்றுவார் சொல்றவர். பாருங்களே, வட்டிக்கு ஒரு 10 லட்சம் எடுத்தா எவ்வளவு விஷயம் இருக்கு. 10 லட்சம் எடுத்து ஒரு வியாபாரத்தை செஞ்சா மாசத்துக்கு 1 லட்சம் கிடைக்குது, 50,000 பேங்க்கு கட்டி 50,000 நான் கைக்கு கிடைக்குது. என்ன இவர் பேசுறாரு என்றுவாங்க. அவர் இனி வெளியில கால்குலேட் பண்ணி பாப்பார். இவ்வளவு போட்டா இவ்வளவு கிடைக்கும், இவ்வளவு எடுத்தா இவ்வளவு கொடுத்தா இவ்வளவு மாசத்துல முடியும், ஏறிக்கொண்டே போகும். ஏறிக்கொண்டே போற மாதிரி விளங்கும். வெளிரங்கம் ஏற்றமாய் விளங்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர் இறங்கிக் கொண்டே போறார், அழித்து கொண்டே போவார், குறைந்து கொண்டே போகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இத விளங்குறதுக்கு ஈமான் தேவை. ஈமான்ல புறப்பாடு இருந்தா விளங்குறது கஷ்டம். அதனால கண்ணியமான சொல்ல, இந்த அல்லாஹ் ரசூலுடைய குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில வாழ்வதற்கு அடிப்படையாக தேவையானது என்ன தெரியுமா? ஈமான், நம்பிக்கை தேவை. ஏனென்றா எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்டது எல்லாம் அல்லாஹ் நாங்க செய்யக்கூடிய அமல்களுக்கு என்னென்ன வாக்களிச்சிருக்கிறானோ, ப்ராமிஸ் பண்ணிருக்கிறானோ, அதெல்லாம் கண்ணுக்கு மறைவானது. கண்ணுக்கு மறைவானது. நான் எப்ப சொல்றது, ஒவ்வொருக்கு ஜும்மாக்கு வந்திருக்கிறோம், கடையை மூடிட்டு வந்திருக்கிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு வக்துக்கும் வரணும். அதுதான் எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க. நபி அதைத்தான் சொன்னாங்க, அசருக்கு கடையை மூடிட்டு பள்ளிக்கு வந்து இமாஞ்சமா தொழுதுட்டு உடனே போகணும். மகரிபுக்கு இருந்தா மகரிபுக்கு கடையை மூடிட்டு வந்து தொழுதுட்டு போகணும். வெளிரங்கம் என்ன சொல்லுது, புத்தி என்ன சொல்லுது, பார்வை என்ன சொல்லுது தெரியுமா? இப்படி இவரை கடையை மூடி பள்ளிக்கு போனாருன்னா கடையை மூடிட்டே பேசுவார், இவர் யாவரம் செய்ய மாட்டார். இதுதான் எங்களோட அறிவு சொல்லுது, எங்களோட பார்வை சொல்லுகிறது. வெளிரங்கம் அப்படித்தான். ஆனால் அல்லாஹ் ரசூல் சொன்ன புத்திமதி, அல்லாஹ் ரிஸ்க்ல பரக்கத் செய்வார், அல்லாஹ் ரிஸ்க்ல பரக்கத் செய்வார். அதனால மக்கள் பேசுறாங்களே, பொய் சொல்லாம வியாபாரம் செய்யலுமா, ஏமாத்தாம வியாபாரம் செய்யலுமா, மோசடி செய்யாம வியாபாரம் செய்யலுமா, அப்படி எல்லாம் வியாபாரம் செய்ய ஏழா என்றது தானே வெளிரங்கம். வெளிரங்கம் அதுதானே. வெளிரங்கம் பாத்திலானது. எல்லா வெளிரங்கமும் பாத்தில். எது கண்ணுக்கு மறைவா இருக்கிறதோ அதுதான் ஹக்கானது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி ஹக்கானது. வெளிரங்கத்தை விளங்குறது எல்லாம் பாத்தில், துனியாவும் பாத்தில். இந்த கண்ணுக்கு விளங்குறது ஒன்று நிலையானது இல்ல, ஒன்று நிரந்தரமானது இல்ல. எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி சுக்குநூறாக்க போறாங்க அல்லாஹ் குர்ஆன்ல. இதுக்கு மயங்கி, இந்த துனியாவுக்கு மயங்கி, இந்த வஸ்துக்களுக்கு மயங்கி, இதுக்கு உள்ளத்தை பறி கொடுத்து தந்த ஆகிரத்தை மண்ணாக்கி கொண்டவன் பெரிய நஷ்டவாளி. அவன் நஷ்டத்தை ஒத்தராலையும் ஈடு செய்ய இயலாது, ஒத்தரும் உதவி செய்யல அவனுக்கு ஆகிரத்துல. அதனாலதான் குர்ஆன்ல அல்லாஹ் கேட்கிறான், குர்ஆன்ல சொல்றான், வயலுல் லில் முத்தஃபிஃபீன் الذين إذا اكتالوا على الناس يستوفون وإذا كالوهم أو وزنوهم يخسرون. முத்தஃபிஃபீன் அரபு வார்த்தை தானே முத்தஃபிஃபீன். இவங்களுக்கு நரகம் உண்டாகட்டும் என்று குர்ஆன்ல சொல்றாங்க. முத்தஃபிஃபீன்களுக்கு நரகம் உண்டாகட்டும். அது கூட விளங்கப்படுத்துறான். முத்தஃபிஃபீன் என்றா யாரு? அல்லதீன இதக்தாலு அலன்னாஸி யஸ்தௌஃபூன். மக்கள்கிட்ட எடுக்க போல வாங்க போல நிரப்பமா எடுப்பாரு, கொஞ்சம் விட்டு கொடுக்க மாட்டார். எடுக்க போல இன்னும் போய் போடுங்களே, இன்னும் கொஞ்சம் போடுங்களே நெடுவார். நிற்க போல அளக்க போல எல்லா கொடுக்கல் டிரான்சாக்சனும் இதுக்குள்ள அடங்கிது. எல்லா கொடுக்கல் வாங்கலும் இந்த ஆயத்துக்குள்ள அடங்கிது. எடுக்க போல நிரப்பமா எடுப்பார், குடுக்க போல விற்க போல அளந்து நிறுத்து விற்க போல யுக்திரும் மோசடி செய்வார். அவர்கள் விளாட்ட காட்டுவார், ஏமாற்றுவார், அநியாயம் செய்வார், குறைச்சு கொடுப்பார், பொய் சொல்லி கொடுப்பார். இதெல்லாம் அதுக்குள்ள அடங்கி. இவங்க தான் முத்தஃபிஃபீன்கள். எடுக்கக்குள்ள நிரப்பமா எடுப்பாரு, எடுக்கக்குள்ள நல்ல விலைய குறைச்சு முட்டு காலுக்கு கீழே அடிச்சு, கிரண்டை காலுக்கு கீழே அடிக்க வேண்டிய அதுக்கும் அடிச்சு
எங்களுக்கு விளங்குது இவர் இப்ப கஷ்டத்துல முழுந்திக்கிறார், ஊட்ட விற்க போறார், பாட்டிக்கு தள்ளி தேவை, அச்சி அச்சி அதிர்ச்சி விலைய குறைச்சி அந்த மனுஷனை எவ்வளவு இல்லாமக்கோ இல்லாமல் ஆக்கி விலைய எடுக்கிறார். சிலவங்க அப்படி ஜாவரம் தான் தேடிக்கொண்டே இருக்கிறார். எவன் கஷ்டத்துல முழுந்திக்கிறான். இந்த பேங்க்ல ஈடு வச்ச சாமான்களை வாங்குறாங்களே, தங்கங்கள், அதெல்லாம் எடுக்கக்கூடாது. 10 ரூபா கேளுங்க ஜெமியால. எவ்வளோ கஷ்டத்துக்கு பேசி வைக்கிறதே கூடாது. அழிஞ்சு போன சுற்றிதான் வானம் என்றா நல்லா கெட்டு கொள்ளையெல்லாம் போகுது, அரிதாவுது, அத ஆப்ஷன் பண்றாங்க. சிலவங்க அதுக்கெண்டே தயிக்கிறாங்க. உளுந்திக்கிறவன்டே எடுக்கிறது. இன்னும் எவ்வளவு உளுத்தாட்டி எடுக்கணுமோ அப்படி எடுப்பாங்க. ஒரு மனிதன் எங்களுக்கு மனசாட்சி என்ன தெரியுமா? அல்லாஹ் விரும்புறது என்ன தெரியுமா? ஒரு மனிதன் ஏதோ ஒரு நெருக்கடியில கஷ்டத்துல மாட்டிக்கொண்டான், பிரச்சனையில மாட்டிக்கொண்டான், இக்கட்டான நிலைமை, அவன் ஏதோ ஒன்றை விற்க போறான் என்றா அவனை இன்னும் போட்டு இதாக்காம அவனுக்கு ஏழுமா இருந்தா அவர் 1 லட்சம் சொல்றாருண்டா பரவாயில்ல, நீங்க கஷ்டத்துக்கு தானே விற்கிறீங்க, நான் உண்டு 10 தாரேன். அல்லாஹ் சந்தோஷப்படுவான், அல்லாஹ் பரக்கத் செய்வான். இதுதான் ஒரு மூமினுடைய போக்கு. இதுதான் ஒரு முஸ்லிமுடைய உண்மையான முஸ்லிமுடைய போக்கு. செய்த அநியாயத்தை எல்லாம் செஞ்சுட்டு வந்து கெட்டித்தனமும் கலைக்கிறவங்க இருக்கிறாங்க. மஜான் இப்படி ஒன்று வந்துச்சு, நான் அடிச்சேன், இப்படி ஒரு வேலையை அடிச்சேன், எனக்கு தெரியும் அவன் எனக்கு தான் தரணும், வேற வழி இல்லை அவனுக்கு என்று என்னமோ பெரிய விளக்கம் சொல்றாங்க. அல்லாஹ்க்கு மாத்தமான வெறுப்பான வேலையை செஞ்சுட்டு வந்து இவர் அவரோட பெருமையை கலைக்கிறார். கூடாது மேலான சகோதரர்களே, இது அல்லாஹ்வை நெருங்கிறதுக்குள்ள வழி இல்லை. அல்லாஹ்வோட பொருத்தம், அல்லாஹ்வோட உதவிய பாக்குறதுக்குள்ள வழி முறை அல்ல. அதனால யார் இந்த கொடுக்கல் வாங்கல்ல மோசடி செய்யறாங்களோ அவங்களுக்கு நரகம் என்று நேரடியாவே குர்ஆன்ல சொல்லிட்டார். அவங்கள ஒளிச்சு மறைச்சி விளக்கம் எல்லாம் தேவையில்லை. நேரடியா வயல் வயல் வாஜின் பி ஜஹன்னம், நரகத்தில் இருக்கிற ஒரு ஓடையுடைய பேர், அதாவது வெயில் என்றது, அழிவு நாசத்துக்கு பேர் வயல் என்றது. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். இதை சொல்லிட்டு அலா யظنு உலாயிக அன்னஹும் மபூஸூன், இவங்களுக்கு ஈமான் இல்லையா? அப்படிதான் கேட்கணும். இவர்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இவங்க எல்லாம் எழுப்பாட்டப்படுவாங்க. இவங்க போடுற கூத்தெல்லாம் போடுறாங்க, மவுத்தாவுவாங்க என்று அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? மவுத்துக்கு பின்னால இவங்க எழுப்பாட்டப்படுவாங்க என்ற நம்பிக்கை இல்லையா? இவங்க நினைக்கிறாங்களே செய்த அநியாயத்தை எல்லாம் செஞ்சு, எல்லா மோசடியையும் செஞ்சு, எல்லாத்தையும் ஏமாற்றி, எல்லா பொய் பொருட்டையும் செஞ்சுட்டு மௌத்தாவுரத்தோட மண்ணோட மண்ணா போவாங்க என்று நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. அலா யظنு உலாயிக் அன்னஹும் மபூஸூன், இவர்கள் எழுப்பாட்டப்பட மாட்டார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? இவர்களிடத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்பட மாட்டாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? يوم يقوم الناس لرب العالمين, அது பயங்கரமான நாள். அந்த நாளைக்காக இவர்கள் எழுப்பாட்டப்பட மாட்டார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால நாங்க எந்த வேலையை செஞ்சாலும் உடனே தலைக்கு வரணும். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார், அல்லாஹ்க்கு முன்னால நிக்க வேண்டியிருக்குது, அல்லாஹ்க்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இதுதான் தலைக்கு வரணும். மக்கிய உண்ட விட்ட பிடிச்சி, மக்கிய உண்ட கடையை சொந்தமாக்கி, மக்கிய உண்ட காணியை பிடிச்சு கொண்டு அதுக்கு சும்மா இருக்கிற ஒரு இன்னொருத்த காணிக்கு கேவியத்தை அடிச்சு அதுக்கு இவர் விளையாட யோசிக்கிறார். அதுக்கு டீம், அதுக்கு குரூப், அதுக்கு உள்ள செட்டப் எல்லாமே இருக்கு. அதுக்கு மேல் மட்டத்தில் உள்ளவங்க எல்லாம் பிடிச்சு வச்சு அவங்களுக்கு சம்திங் கொடுத்து ஜனாவைய கொடுத்து அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் உங்களுக்கு அடிச்சு சொல்றேன், இந்த மெம்பர்ல இருந்து மாற்றமாக சம்பாதிச்சு பொய் சொல்லி ஏமாற்றி அநியாயம் செஞ்சு மக்கள்கிட்ட பௌத்துல அடிச்சு இந்த முறையில சம்பாதிச்சு நீங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது நெருப்ப கொடுக்கிறீங்க, நெருப்ப கொடுக்கிறீங்க. எல்லாரும் தள்ளி சம்பாதிக்கிற என்னத்துக்கு புள்ள குட்டிகளுக்கு நல்ல ஐக்கணும், நல்ல ஐக்கவே மாட்டாங்க. நான் மிம்பர்ல இது என் சொந்த கருத்துக்களை சொல்லல, குர்ஆன் ஹதீஸை வச்சு சொல்றேன். எங்களுக்கு ஒண்ணும் எல்லாரும் நல்லா இருக்கணும், யாருக்கு கஷ்டங்கள் வரக்கூடாது, எல்லோரும் நிம்மதி சந்தோஷமாக வாழணும். இந்த பயான்கள் அதுக்குத்தான்.
யாரையும் நோவிக்கிறதுக்கோ யாரையும் குறை சொல்றதோ அல்லது யாருக்கு உள்ளங்களை புண்படுத்துறதுக்கு அல்ல இந்த பேச்சுக்கள். இந்த ஜும்மாக்கள் அதல்ல நோக்கம். ஜும்மாக்களுடைய நோக்கம் மக்கள் நேர்வழிக்கு வந்துடணும், மக்கள் அல்லாத உதவிகளை பார்க்கணும், மக்கள் எல்லாரும் நிம்மதி சந்தோஷமா கண்ணியமா பரக்கத்தா வாழணும். அதுக்குத்தான் இந்த புத்திமதி. யாரும் வித்தியாசமா யோசிக்கிறாய். தனிப்பட்ட கோபங்கள் யாரோடையும் இல்லை, அப்படி பேசுறதும் முறை இல்லை. எல்லோரும் நாங்க சகோதரர்கள். அல்லாஹ் ரசூலுடைய கருத்து கலிமா சொன்னவர் எல்லோரும் சகோதரர். ஒரு உடல் வைக்கிற உறுப்புகளை போல மூமின்களுக்கு உதாரணம் ஒரு உடலுக்கு ஒத்ததாக இருக்கு. எங்க ஒரு காயம் ஏற்பட்டால் முழு உடலும் அதுக்கு வருத்தப்படுவது. கால்ல முள்ளு குத்தினா கைக்கு என்ன என்று கை சும்மைக்குது இல்லை, அதுக்கு கண்ணீர் வடிக்குது, வாய் பேசுது, யாராவது அட்வைஸ் பண்ணினா காது கேட்குது, இப்படி எல்லா வேலையும் நடக்குது. ஏன்? முழு உடலுடைய தொடர்பு ஒன்றுதான், ரூஹுடைய தொடர்பு ஒன்றுதான். ஒரு ரூஹு தான் முழு உடலை சொன்ன கலிமா ஒன்றுதான். அதனால எங்களுக்குள்ள எல்லா ஒற்றுமையும் மஹப்பத்தும் கட்டாயம் இருக்கும். அது இல்லைன்னா நாங்கள் மூமின்கள் இல்லை. அதனால கண்ணியமான சகோதரர்களே, எங்கட கொடுக்கல் வாங்கல் சீராகும். எங்கட கொடுக்கல் வாங்கல் சீராக்கினம் என்றா, எங்கட குணங்களை சீராக்கினம் என்றா, இந்த நாட்டுல 2 கோடி மக்கள் களிமா இல்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும். நான் உங்களுக்கு அடிச்சு சொல்றேன். நாங்க எல்லாரும் பயான் பண்ணணும் என்று இல்லை. எங்கட கடைக்கு ஆட்கள் வாராங்க. நேற்று எங்கட கடைக்கு ஒருத்தர் வந்தார், ஒரு ஸ்ரீவிலோற்ற ஒரு வாலிபர், ஹிந்து வாலிபர். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அத்தர் கேட்டார். அவருக்கு அத்தரை பத்தி ஒன்றும் விளக்கம் இல்லை. அவருக்கு ஒவ்வொரு வாசங்களை காட்டி இது நல்ல வாசம் நல்லதை கொடுத்து அவருக்கே பார்த்து எடுக்க தெரியாது. அப்ப அவரை ஏமாத்த லேசியே, தெரியாத மனுஷனை ஏமாத்த லேசி. நாங்க தெரியாத மக்களுடைய விஷயத்த கவனத்தை கூட்டும், நல்ல சாமனத்தை கொடுத்து ஏனுமில்ல ஒரு 50 ரூபாய் குறைச்சியும் எடுத்து அவருக்கு அல்லாஹ் பத்தி கொஞ்சம் சொல்லி விட்டுறது. அவ்வளவுதான். அடிக்கவா போறாரு? அடிக்க மாட்டாங்களே யாரு. அல்லாஹ் பத்தி சொன்னேன்னு யாரும் அடிக்க வேண்டாம். யாரையும் நாங்க வற்புறுத்த இல்லை. அடுத்தது அவங்களோட தெய்வங்களுக்கு கடவுள்களுக்கு குறை சொல்லவும் கூடாது. நாங்க எங்கடைய மட்டும் அறிமுகப்படுத்தினா சரி, எங்கட ரப்ப நாங்க அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி. இப்படி ஒவ்வொருத்தரும் வியாபாரம் செய்வாங்களா இருந்தா, ஒவ்வொரு அந்நிய மக்களோட நாங்க தனிப்பட்ட முறையில பழகுறோம், கொடுக்கல் வாங்கல் செய்யறோம், பேசுறோம், கதைக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. பல களிமா எத்தனையோ முஸ்லிம் அல்லாதவருடைய ஸ்கூல்கள்ல நாங்க படிச்சவங்க இருக்கிறோம். எங்கட கூட்டாளிமார் கிளாஸ்மேட்ஸ் இருக்கிறாங்க, முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள். எங்கட நல்ல குணத்தை காட்டி, எங்கட நல்ல தன்மையை காட்டி, ஒவ்வொரு முஸ்லிமும் எந்த அடிப்படையில ஒரு முஸ்லிம் அல்லாதவரை பார்க்கணும் என்றா, இந்த மனுஷனுக்கு ஹிதாயத்து கிடைக்கணுமே, இந்த மனிதன் இப்படியே மௌத்தா போனா நிரந்தரமான நரகத்துக்கு போயிட்டுருவானே. குர்ஆன் ஹதீஸ் அதைத்தானே சொல்லுது. யார் அல்லாஹ்க்கு இணை வைத்த நிலைமையில மௌத்தாவுறாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கிட்டான் என்று குர்ஆன்ல சொல்றான். அப்ப இந்த மனிதன் சொர்க்கம் போகணுமே என்ற ஒரு கவலையோட தான் பார்ப்போம் ஒவ்வொரு முஸ்லிம் அல்லாதவரையும். இதுதான் ரசூல்மார்த கவலை, இதுதான் கண்ணியமான நபியுடைய கவலை. நபி எல்லோரையும் அந்த பார்வையோடயே தான் பார்த்தாங்க. எங்களோட உள்ளத்துல அது இல்லை. நான் என்ன சொன்ன அடிபடுறதுக்கு காரணம் அதுதான். ஹதீஸ்ல நாங்க எல்லாம் திருப்தி அடையலாது. மாஷா அல்லாஹ் நாங்க சொல்றோம், குர்ஆன் ஓதுறோம், திக்ர் செய்யறோம், தாஜ்ஜத் சொல்றோம், துஆ கேட்கிறோம், ஆமா அப்படி செய்யறோம் இப்படி செய்யறோம் என்று எங்களோட சொந்த அமல்களை கொண்டு திருப்தி அடையலாது. அது ஒரு பகுதியை தான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அடுத்த இன்னொரு பகுதி இருக்கு, தாவத், இபாதத். அல்லாஹ் என்ற ரப்பு, என்னை உண்டாக்கினவன், உருவாக்கினவன், எனக்கு உன்ன குடிக்க உடுக்க தாரவன், என்ற சகல தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் என்ற ரப்பு, நான் அவன் அடிமை. அந்த அடிப்படையில நான் அல்லாஹ்க்கு வழிபட்டா ஆகும். அதுதான் இபாதத். நான் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத். அந்த அடிப்படையில நான் தாவத் செய்யறது, தாவத் கொடுக்கிறது, அந்த நபியுடைய கவலையை எந்த கவலையாக ஆக்கிக் கொள்றது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் என்ற அடிப்படையில் எனக்கு கடமையாகி ரசூல்மார்களை அப்படியே வந்து அனுப்பி கொண்டே இருந்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முடிச்சு விட்டான். நான் கேட்கிறேன், ஏன் முடிச்சான்?
ரசூலுல்லாஹ்வோட வருகைக்கு பின்னால் உலகத்துல காபீர்கள் இருக்க மாட்டாங்கடா, உலகம் அழியும் வரைக்கும் ரசூல்மார் தேவையில்லை. இந்த ரசூல்மார் வந்து காபீர்களுக்கு தானே தாவத் கொடுத்தாங்க, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அல்லாஹ் பத்தி சொன்னாங்க. அந்த தொடர்ல தான் கடைசியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அப்ப ஏன் ரசூலுல்லாஹ்வோட முடிச்சாங்க? அதுக்கு பதிலாக ரசூலுல்லாஹ்வுக்கு பதிலாகத்தான் இந்த ரசூலோட உம்மத்தை அல்லாஹ் பொறுப்பாக்கி இருக்கிறார். அதுக்குதான் இந்த உம்மத்துக்கு சொல்றது உம்மத்தே மப்ஊஸா, ரசூலுக்கு பதிலாக வந்த உம்மத். இந்த நாட்டுல 25-30 லட்சம் முஸ்லிம்கள் இருக்கிறோம், 2 கோடி மக்கள் களிமா இல்லாம இருக்கிறாங்க. இவங்களை வச்சு நல்லா கல்வி சம்பாதிக்க எங்களுக்கு தெரியும், மாஷா அல்லாஹ். அதுல இருந்தா நாங்க இமாம்கள், அதுல எங்களுக்கு நல்ல நுணுக்கம், நல்ல ரிஸ்க் எடுத்து வியாபாரம் செய்ய தெரியும். வேண்டிய நாட்டுக்கு உசுறு போறதுக்கு போனாலும் பரவாயில்லன்னு போறோம். ஆப்பிரிக்காவுடைய காட்டுக்குள்ள போயிட்டு தங்கம் சேர்க்கிறாங்க, ஆப்பிரிக்காவுடைய காட்டுக்குள்ள போயிட்டு மாணிக்கம் சேர்க்கிறாங்க. அந்த சில ஊர்களுக்கு போவே பயம் கொண்டு போடுவான். சில ஜம்பியாவுக்கு நாங்க போயிருந்தோம், சில்லற கடையை பார்த்தா ஜெயில் மாதிரி. நான் கேட்ட என்ன இப்படி போட்டு மூடி வச்சுக்கிறாங்க? சொன்னாங்க அளவு அப்படி அதிகம், அளவு அப்படி பயங்கரம். ஜெயிலுக்குள்ள இந்த சாமான் கொடுக்கிற மாதிரி தான் சாமான் கொடுக்கிறார். அப்படியா கொஞ்ச நாடுகளுக்கு தைரியமாக போய் 4 பணம் சம்பாதிக்க தெரியுமேடா, இந்த தீன, இந்த இஸ்லாத்தை, இந்த கலிமாவை, இந்த ரப்ப உலகத்துக்கு அறிமுகப்படுத்த எந்த அறிவை, எந்த ஆற்றலை, எந்த திறமைய, எந்த கெட்டுத்தனத்தை துனியாவுடைய முன்னேற்றத்துக்கு பாவிக்கிறோமோ அதே அறிவு, ஆற்றல், திறமைகளை ஏன் நாங்க அல்லாத தீன் இந்த உலகத்துல மேலோங்கிறதுக்கு பாவிக்கலாம்? அதுல மட்டும் பபாவா நாங்க? அதுல மட்டும் நாங்க குழந்தைகளா? அது மட்டும் தெரியாதா? அதை நாங்க செய்ய, அதுக்கு மட்டும் நீங்க செய்யுங்க, நீங்க செய்யுங்க, நீங்க செய்யுங்க. ஒவ்வொரு முஸ்லிமும் தாயா இருக்கும். இதுதான் நபியுடைய உம்மத்தின் அடிப்படையில் எங்களோட பொறுப்பு மேலான சோதனை. நாங்க இந்த வேலைகளை செய்யாதனாலதான் நான் உங்களுக்கு இந்த மிம்பர்ல இருந்து சொல்றேன், முழு உலகத்தை முஸ்லிம்கள் அடிப்படுறதுக்கு காரணம் செய்ய வேண்டிய வேலையை செய்ய இல்லை. முஸ்லிம்களோட உள்ளத்துல துனியாட மஹப்பத் வந்துட்டு, துனியாட ஆசை வந்துட்டு, துனியாவுக்காக எதையும் செய்ய தயார், கொலை செய்ய தயார், அநியாயம் செய்ய தயார், மோசடி செய்ய தயார், எல்லாத்தையும் செய்ய தயார் 4 பணத்துக்காக. இது முஸ்லிம் அல்லாதவங்கள்ட்ட இருக்க வேண்டியது. அவங்களோட நோக்கம் தான் துனியா, அவங்களுக்கு தான் துனியா சொர்க்கம். எங்களுக்கு துனியா அல்ல சொர்க்கம், எங்களுக்கு சொர்க்கம் மௌத்துக்கு பின்னால தான் அல்ல வச்சுக்கிறான். இது எங்களுக்கு செய்யுது, இது ஒரு மறியலை போல உள்ள இடம் தான் துனியா. ஹதீஸ்ல சையான் ஹதீஸ்ல அப்படித்தான் வந்து. அப்ப அவங்களோட நோக்கம் எங்களோட நோக்கமாக ஆனதுனால, எங்களோட நோக்கம் அவங்களோட நோக்கமாக ஆவினதுனாலதான் இன்றைக்கு முஸ்லிம்கள் அடிபடுறாங்க. ஹதீஸுல் குதுஸி அல்லாஹ் சொல்றதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ஆஃபா மன் அரஃபனி அஸப்துஹு பிமன் லம் யஅரிஃப்னி. என்ன விளங்கினவங்க எனக்கு மாற்றம் செஞ்சா என்னைய விளங்காதவங்களை கொண்டு தண்டிப்பேன். என்னைய விளங்கினவங்க எனக்கு மாற்றமா நடந்தா என்னைய விளங்காதவங்களை கொண்டு தண்டிப்பேன். இன்னைக்கு உலகத்துல அதுதான் நடக்குது. அதனால கண்டுபிடிக்கிற காலம் இல்ல. இந்த சில்லற பிரச்சனைக்கு அடிச்சு கொண்டு சண்டை பிடிச்சு கொண்டு போலீஸும் கோர்ட்டுக்கும் போற காலம் இல்ல. போதும் சண்டை பிடிச்சது. தக்பீர் இங்க கெட்டதா அங்க கெட்டதா, விரல ஆட்டுறதா இல்லையா, குனூத்து ஓதுறதா இல்லையா, ஒத்த கைய கொடுக்கறதா ரெட்ட கைய கொடுக்கறதா, தனிய துவா ஓதுறதா கூட்டா ஓதுறதா, வேண்டிய மாதிரி செய்யுங்க. ஹதீஸ்களை படிங்க. எனக்கு நான் நல்ல பழுத்தி அமல் செய்யணும் என செய்யுங்க, ஒன்று பிரச்சனை. மத்திய அடிப்படையில் அமல் செய்யறவங்களை போட்டு குழப்பாதீங்க, இதுக்காக கண்டுபிடிக்காதீங்க, இதுக்காக பிரிஞ்சிடாதீங்க. உங்களுக்கு 20 ரக்காத் தொலை விருப்பமா தொழுங்க, 8 ரக்காத் தொலை விருப்பமா தொழுங்க, 30 ரக்காத் தொலை விருப்பமா தொழுங்க, விஜய தொலை விருப்பமா தொழுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல இல்ல நீங்க எல்லாம் ஹராப்ல இருக்கிறீங்க, பாலிகேட்ல இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் நரகவாதி, நீங்க எல்லாம் ஷிர்குல குஃபுர்ல இருக்கிறீங்க, அந்த பேச்சே தேவையில்லை. செஞ்ச அநியாயமே அதுதான். நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு, யார் இந்த கருத்துக்களை முன்வச்சு மக்களை பிரிச்சாங்களோ, உள்ளங்களை பிரிச்சாங்களோ, முஸ்லிம்கள் பிரிஞ்சாங்களோ, அவங்க அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லிக் கொள்ளணும். இது அல்ல செய்ய வேண்டிய வேலை. நாங்க எப்படி செய்யணுமேடா, ஹதீஸ்ல இப்படியும் வந்துருக்கு, ஹதீஸ்ல இப்படியும் வந்துருக்கு, நான் இந்த ஹதீஸ் படி அமல் செய்ய போறேன், செய்ய வாப்பா
நான் இந்த ஹதீஸ் படி அவன் செய்யறோம், செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை. ஆனா நாங்க எல்லாம் ஒற்றுமையா இருப்போம். நாங்கெல்லாம் ஒற்றுமையா இருந்து கொண்டு நாங்க எல்லாம் என்ன செய்யணுமேடா, இந்த நாட்டுல 2 கோடி மக்கள் களிமா இல்லாம இருக்கிறாங்க. இந்த மக்களோட ஹிதாயத்துக்கு நாங்க நீங்க சேர்ந்து என்ன செய்யணும்? ட்ரஸ்டி போர்டுகள் அதை யோசிக்கணும், உலமாக்கள் அதை யோசிக்கணும், தனவந்தர்கள் வசதி உள்ள மக்கள் அவரோட கல்விகளை இதுக்கு செலவழிக்கணும். நிதா பவுண்டேஷனால ஹாமனி சென்டர் ஒன்று 2 மாசத்துக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்டது பொறால பள்ளிவாசல்ல. இதுவரைக்கும் 2 குரூப் வந்துட்டாங்க. கிறிஸ்தவ ஃபாதர்மார் கிட்டத்தட்ட 30 பேர் வந்தாங்க. அடுத்தது அதாவது பௌத்த பெண்மணிகள் ஆமதுமார்ல ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க. அப்படி ஒரு கூட்டமும் வந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து பார்த்தாங்க. இஸ்லாத்தை பத்தி உள்ள விஷயங்கள் எழுதப்பட்டிருக்குது, அது சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது உலமாக்களை வச்சு சிங்களத்துல. அவங்க சொல்றாங்க, என்னோட வாழ்க்கையிலே இதுதான் முதல் தடவை. அதுல வந்ததுல ஒரு பொம்புல கேட்டா, எங்களுக்கு இஸ்லாத்துக்கு வரையலுமா, உங்களோட அல்லாஹ் எங்களையும் ஏற்றுக்கொள்வானான்னு கேட்டுட்டான். அந்த ஒரு பயணத்துல, ஒரு சந்திப்புல எவ்வளவு பேர் ஆசையோடு இருக்கிறாங்க, சொந்த கவுரி இல்லாம இருக்கிறாங்க, நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க. மேலான கண்ணியமாக சொல்ல, அல்லாஹ் எங்களோட கையில இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார், ஹக்க தந்திருக்கிறார், இஸ்லாத்தை தந்திருக்கிறார், சத்தியத்தை தந்திருக்கிறார். முழு மனித சமுதாயத்துடைய சகல வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், முன்னேற்றம், ஹைர், பரக்கத் எல்லாமே இந்த இஸ்லாத்துல தான். அவ இந்த மக்களுக்கு நாங்க நல்லவ நாடோடுமா இல்லையா? செய்யாட்டி குற்றமா இல்லையா? குற்றவாளிகள். அதனால இத பத்தி கொஞ்சம் யோசிங்க மேலான சோழ. இன்றைக்கு எவ்வளவு பயந்த கூட்டம் ஆவிட்ட வேண்டாம். ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு வந்தா எடுக்க பயப்படுறோம் நாங்க. ஏன் பயம்? கோலைகள். இவர் இஸ்லாத்துக்கு எடுத்தா இல்லையா பொலிசுக்கு கொண்டு போவானு? ஒன்று கொண்டு போக மாட்டார். நாட்டுடைய சட்டத்துல தாராளமா அனுமதி. அவங்க வாராங்க, நாங்க எடுக்க இல்லை. அவங்க விரும்பி வாராங்க, தேவையோட வாராங்க, படிச்சு வாராங்க, கல்யாணம் முடிக்கிற ஒரு தொடர்புல வாராங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டு வாராங்க. வார மக்கள் என்னத்துக்கு அப்பா பயப்பட எடுக்கிறதுக்கு? சட்டப்படி முறையாக ஒரு லாயர் அபிடேவிட்டை படிச்சு ஏதோ ஒரு முறையாக நாங்க எடுக்க வேண்டியது. அவங்களுக்கு இஸ்லாத்தை படிச்சு கொடுக்கணும், அவங்களுக்கு தொழுகையை படிச்சு கொடு. இஸ்லாத்துக்கு வந்த முதலாவது வேலை நபி தொழுகையை படிச்சு கொடுப்பாங்க. அவங்க சில நேரம் இஸ்லாத்துக்கு வந்ததுனால குடும்பத்தை ஒதுக்கிடுவாங்க, வீட்டுல இருந்து வெளியே போடுவாங்க, கொடுக்க இந்த காணி பூமியை கொடுக்க மாட்டாங்க. இஸ்லாத்துக்கு போனதுனால இவங்களை அரவணைக்கிறது எங்கட கடமை இல்லையா? எங்கட ஜக்காத் தள்ளி அவங்களுக்கு கொடுக்க ஏழுமா இல்லையா? தாராளமா கொடுக்க ஏழும். அதனால தான் 4வதாக முஅல்லபத்துல் குலூப பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கிறார். 8 கூட்டத்துக்கு ஜக்காத் கொடுக்கணும். அதுல ஒரு 4-5 கூட்டம் இருக்கிறாங்க. அதுல ஒரு கூட்டம் இந்த முஅல்லபத்துல் குலூப். இன்னமா ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன் வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லபத்தி குலூபுஹும். முஅல்லபத்துல் குலூப்ல இஸ்லாத்துக்கு வந்தவங்க, வந்து கொண்டு இருக்கிறவங்க, வர போறவங்க, இன்னும் கலிமா சொல்ல இல்ல, ஆனா இஸ்லாத்தை விரும்புறாங்க, அவங்களுக்கு ஜக்காத் கொடுக்கு. எங்க ஜக்காத் 1 லட்சம் ஆயினா 4 பிரிக்கணும். 25,000 இந்த 4 கூட்டத்துக்கும் கொடுக்கணும். முறையா கொடுக்கிறேன். அப்ப ஒவ்வொரு மஹல்லாவால இது கவனிக்கப்படும். ட்ரஸ்டிமாக்க வேலை, உலமாக்களோட வேலை, தனவந்தர்கள் இதுக்கு செலவழிக்கணும். ஏண்ட தள்ளியால 4 பேருக்கு ஹிதாயத்து கிடைக்குதேண்டா, எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த இஸ்லாத்துக்கு வாரவங்கள மௌலா இஸ்லாம், மௌலா இஸ்லாம். நான் நீங்க யாரு? நான் நீங்களும் மௌலா இஸ்லாம் தான். அப்படி பார்த்தா எங்கட உம்மாட 3வது 4வது உமாவை எடுத்தா ஒரு தயாவத்தியா இருப்பா அல்லது ஒரு சோமவத்தியா இருப்பா. பாருங்க, ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. எல்லா இஸ்லாத்துக்கு வந்தவங்க, இந்த நாட்டுக்கு அவ்வளவு முஸ்லீம்களை இஸ்லாத்துக்கு வந்தவங்க, முழு உலகத்துக்கு அவ்வளவு முஸ்லீம்களை இஸ்லாத்துக்கு வந்தவங்க, அபூபக்கர், உமர், உஸ்மான் இஸ்லாத்துக்கு வந்தவங்க, ரலியல்லாஹு அன்ஹு. எல்லா சஹாபாக்களும் இஸ்லாத்துக்கு வந்தவங்க. ஏதோ எங்கட மூதாதையர்களை யாராவது இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, அந்த தொடர்ல நாங்க முஸ்லீம்கள். இப்ப இவங்க வாராங்க, இந்த தொடர்ல முஸ்லீம்கள். அதனால இந்த விஷயத்துல கவனம் செலுத்தணும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நிலைமைகள் எங்களுக்கு தெரியும். பலஸ்தீனுடைய நிலைமை மிக கவலையான நிலைமை. அல்லாஹ்வுடைய உதவிகள் அந்த மக்கள் பாக்குறாங்க. கொஞ்சம் ஒழுங்காவினாவே உதவி வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் கவனத்தை அல்லாஹ்வின் பக்கம் வச்சாவே உதவியை பார்க்கலும். பாக்குறாங்க மக்கள்.
ஒழுங்கா 100க்கு 100 அல்லது 100க்கு 50-60 வீதம் நாங்க ஒழுங்காவிட்ட விட உதவி வரும் மேலான சோதனை பயப்பட தேவையில்லை. நாங்க பயந்த கூட்டம் இல்லை. இந்த யஹூதிகள் சாவுக்கு பயந்த கூட்டம், நாங்க சாவ விரும்புற கூட்டம். யா அய்யுஹல்லதீன ஹாது இன் ஸஅம்தும் அன்னக்கும் அவுலியாஉ லில்லாஹி ஃபதமன்னவுல் மௌத் இன் குன்தும் ஸாதிகீன். யஹூதிகள் சொல்ற கருத்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஏ யஹூதிகளே, அல்லாஹ் சொல்றான், ஏ யஹூதிகளே, நீங்க உண்மையான ஆட்களா இருந்தா நீங்க மௌத்த நீங்க தான் அல்லாஹ்க்கு நெருக்கமான ஆட்கள், நாங்க தான் அல்லாஹ்வோட நேசர்கள் என்று யஹூதிகள் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. அல்லாஹ் அதைத்தான் சொல்லி சொல்றாங்க, நீங்க உண்மையிலே அல்லாஹ்வோட நேசர்களா இருந்தா நீங்க மௌத்த விரும்பணும், மௌத்த விரும்புங்க. ஃபதமன்னவுல் மௌத் இன் குன்தும் ஸாதிகீன். உண்மையாளர்களா இருந்தா மௌத்த விரும்புங்க. வலா யதமன்னவுனஹு அபதா. அல்லாஹ் அவையே சொல்லிட்டு சொல்றான், இவங்க மௌத்த விரும்பவே மாட்டாங்க. மௌத்துக்கு பயந்த கூட்டம் தான் இந்த யஹூதிகள். எவத்து அஹதுஹும் லவ் யுஅம்மரு அல்ஃப ஸனா. ஒவ்வொரு யஹூதியும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் 1000 வருஷம் வாழ விருப்பமா. நோய் வந்தா நடுங்கி நிப்பாங்க அவங்க. மௌத்தா சாவுக்கு சரி பயம். ஏன்னா அவங்க உலகத்தை நோக்கமா வச்சு வாழ்றோம். நாங்க அந்த கூட்டம் இல்லை. நாங்க எல்லாம் சஅத் இப்னு அபி வக்காஸ் சொன்ன கூட்டம். فإن معي قوم يحبون الموت كما تحب العاجم الخمر. சஅத் இப்னு அபி வக்காஸ் ஈராக்குடைய யுத்தத்துக்கு போகல சொன்னாங்க, அந்த காபிர்களுக்கு சொன்னாங்க, நீங்க மது அருந்துவதை விரும்புவதை போல மௌத்தை விரும்புற ஒரு கூட்டம் என்னையோட இருக்கிறதா. உங்களுக்கு ட்ரிங்க் பண்றது எவ்வளவு விருப்பமோ அதை போல மௌத்த விரும்புற கூட்டம் என்னையோட இருக்கிறதா. அதனால எங்களோட உண்மையான வாழ்க்கை மௌத்தோட தான் ஆரம்பிக்க போகுது. ஷஹீத் ஆகினவங்களை அல்லாஹ் சொல்றா, நீங்க மௌத்தன்னு சொல்ல வாங்க, அவங்க ஹயாத்தோட இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கப்படுவதுன்னு குர்ஆன்ல சொல்றாங்க. வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யா. ஹயாத்தோட தான் இருக்கிறாங்க. அதனால அந்த மக்களுக்கு நாங்க துவா செய்யணும். எங்களோட எல்லா துவாக்களையும் தனிப்பட்ட முறையில கேட்கணும். இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்கு பின்னால அவங்க காயிப் ஜனாசா, அவங்கள பெரிய ஒரு கூட்டம் மௌத்தாவி இருக்கிறாங்க முஸ்லீம்கள்ல, அவங்களுக்காக மையத்தும் தொழுவிப்பாங்க. அதுல நாங்க கலந்து கொள்வோம். ஒரு ஜனாசா தொழுகையில கலந்து கொண்டா ஒரு கீராத் நன்மை கிடைக்கும். அதாவது உஹது மலை அளவு நன்மை கிடைக்கும். உஹது மலை கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தொடர்ச்சியான பெரிய மலை, அந்த அளவு நன்மை கிடைக்கும். மையத்தை பின்தொடர்ந்து போயிட்டு அடக்க காட்டி வீழ்ந்தா இன்னொரு கீராத் நன்மை கிடைக்கும் என்று நபி சொன்னாங்க. ஜனாசாக்கள்ல 7 அளவு தொழுகையில தான் கலந்து கொள்ளணும். சும்மா தலையை காட்டிட்டு வர்றதல்ல, தலையை காட்டுறதுக்கு நன்மை இல்லை. ஜனாசா தொழுகையில கலந்து கொண்டாதான் நன்மை கிடைக்கும். நன்மைகள் எப்படியாவது நாங்க அடைய முயற்சி செய்யணும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தரும் தண்ட சீர்திருத்தத்தை நாங்க யோசிச்சு எங்கட இந்த புது கடை எப்படி அமையணும் என்றால் மதீனா மாதிரி ஆகும். சாப்பாட்டுக்கு வராங்களே எல்லா பகுதியிலும், இந்த பகுதிக்கு ஹிதாயத்தை தேடி வருவோம். அதுக்கு அந்த அளவுக்கு நாங்க முயற்சி செய்யணும். எங்களுக்கு இஸ்லாத்தை விளங்குறேன்டா, இஸ்லாத்தை படிக்கிறேன்டா, இஸ்லாத்தை பாக்குறேன்டா, புது கடைக்கு தான் போகணும். அந்த நிலைமைக்கு எங்களோட வாழ்க்கை அமையணும். எங்களோட மனைவி மக்களோட வாழ்க்கைகள் அமையணும். எங்களோட வாலிபர்களுடைய வாழ்க்கை அமையணும். சாப்பாட்டுக்கு எப்படி முயற்சி செஞ்சு எங்களுக்கு எல்லாத்தையும் இன்றைக்கு இருக்கேனுமேடா, ஏன் இந்த தீன சொல்லி இருக்கேலாதே, இந்த தீன்ல முயற்சி செஞ்சு ஏன் எங்களுக்கு செய்யலாது, ஏனும் நாங்க செய்ய இல்லை. எங்களோட சாப்பாடே டேஸ்டா, களிமா எவ்வளவு டேஸ்டா இருக்கும், களிமாவுடைய அடிப்படையில வாழ்றது எவ்வளவு டேஸ்டாக இருக்கும், எவ்வளவு இன்பமாக இருக்கும், எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அதனால அல்லாஹ் கிருபை செய்வான். முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. யாரையும் யாரும் குறை சொல்லிக் கொண்டு, யாரையும் யாரும் மட்டம் தட்டி கொண்டு, எங்களுக்குள்ள பிரிவினைகளை விட்டுட்டு நாங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்து கொண்டு விட்டு கொடுப்போம், மன்னிப்போம், குறைகளை கண்டா மறைப்போம், குறைகளை கண்டா அன்பாக சொல்லிக் கொடுப்போம். இப்படி அமைப்புல முயற்சி செஞ்சு கொண்டு ஒற்றுமையா இருந்து கொண்டு எங்களோட ஊர்லயும் எங்களோட இந்த ஏரியாக்கள்லையும் எங்களோட அடுத்தடுத்த வீட்டுகளையும் அந்நிய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க. நல்ல அஹ்லாக்கோட நடந்து கொள்றதோட அவங்களுக்கு இஸ்லாத்தையும் முன்வைக்கணும். உங்களுக்கு நேரடியா சொல்ல இல்லாட்டி அதுக்கு நாங்க இருக்கிறோம், நாங்க தயார். அதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, உலமாக்கள் இருக்கிறாங்க. இஸ்லாத்தை கொஞ்சம் உங்களுக்கு விளங்கப்படுத்தணும் என்று நீங்க சொன்னா இன்ஷா அல்லாஹ் அதுக்குள்ள ஏற்பாடு இருக்கு. அதுக்குள்ள ஏற்பாடு தாராளமா இருக்கு. தேவையான புக்ஸ் இருக்கு, தர்ஜுமத்துல் குர்ஆன் இருக்கு சிங்களத்துல. அந்த மக்களுக்கு விலை கொடுத்து ஒரு சந்தர்ப்பம். பாவம்
அல்லாஹ் கியாமத்துல கேட்பான், அடுத்த வீட்டுல இருந்தவன் என்னைய விட்டுட்டு வேறொண்ட கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருந்தான், நீ அவனோட பழவினாய், அவன் தந்தத்தை சாப்பிட்டாய், நீயும் கொடுத்தாய், எல்லாம் செஞ்சாய், என்னைய பத்தி எப்பயாவது சொன்னியா என்று கேட்டா என்ன பதில்? என்ன பதில் சொல்ல போறோம்? அதனால அல்லாஹ் சொல்றேன், நிறைய இருக்கு, டைம் இல்ல, ஜும்மாவுடைய நேரம் மேலான சொல்ல அல்லாஹ் கிருபை செய்வான். நிதா பவுண்டேஷன் இதை பொதுவாக இப்படி விஷயங்களை சொல்றது முறையில்லை, இருந்தாலும் இந்த நிதா பவுண்டேஷன் என்றது முஸ்லிம் உம்மத்துல செய்ய வேண்டிய வேலையை செய்யறதுனால தான் நான் சொல்றேன். பெரியோர் வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்கிறேன். மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறாங்க. வார மக்களுக்கு இஸ்லாத்தை படிச்சு கொடுக்கணும், இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கணும், தேவையான ஏற்பாடுகள் செஞ்சு கொடுக்கணும், தொழில் வருமானத்துக்கு வழிகளை காட்டி கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு இஸ்லாமிய சூழலை உருவாக்கணும். ஒரு அந்நிய ஊர்ல இருக்கிற ஒரு சகோதரர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரே, அவர் அங்கேயே இந்த இஸ்லாத்தை பிராக்டிஸ் பண்ண இயலவே, அவர் ஒரு இஸ்லாமிய சூழலுக்கு மாற்றணும். அப்ப அதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும், ஒரு கூலிக்கு ஊட எடுத்து கொடுக்கணும். இப்படி நிறைய வேலை திட்டங்கள் செய்யப்பட வேண்டியிருக்கிறது. அந்த வேலைகள் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது. அது எல்லாரும் செய்ய வேண்டிய வேலை தான். அதனால இந்த வேலைகளை செஞ்சு கொண்டு போறதுக்கு உங்களோட உதவிகள் தேவை. அந்த அடிப்படையில ஜும்மாக்கு பின்னால டீல் பங்குறாங்க, உண்டியல், அது ஃப்ரீயா தான் கொடுப்பாங்க. 2500 ரூபாய் பொறுமதியான டீல், அதை ஃப்ரீயா கொடுப்பாங்க. நீங்க எடுத்துக்கொண்டு போயிட்டு ஒரு 50-100 ரூபாவை டெய்லி போட்டீங்கடா, மௌத்தான உம்மா அப்பட பேர்ல கடையில வச்சீங்கடா, கடையை திறந்ததோட சதக்கா எடுத்து ஒரு 50-100 ரூபாய் போடுங்க. ஹதீஸ்ல வந்திருக்குது புகாரி ஷரீஃப்ல, ஒவ்வொரு நாளும் 2 மலக்குமார் வெளியாகுறாங்க, சூரியன் உதிக்க போல. ஒரு மலக்கு துவா செய்கிறார், அடுத்த மலக்கு பதுவா செய்கிறார். துவா செய்யற மலக்கு சொல்றார், அல்லாஹ் ஆத்தி முன்பிகன் ஹலபா, உண்ட வழியில குடுக்கிறவங்களுக்கு இன்னும் குடிச்சு கொண்டே இருக்கியா, உண்ட வழியில குடுக்காம தடுத்து தடுத்து வச்சுக்கிற கஞ்சன் அவன் சொத்து செல்வங்களை அழித்து விடுவாயா. அல்லாஹ் ஆத்தி முன்பிகன் ஹலபா. துவாவுக்குரிய கூட்டத்தில் அவை ஒரு பயணம் போறீங்க, ஒரு சதக்காவை போடுங்க. பிள்ளைக்கு தோமி இல்ல, ஒரு சதக்காவை போடுங்க. ஆள் தேடி குடிக்க தேவையில்லை. நிறைய நல்ல வேலைகள் நடக்குது. கிணறுகள் தோண்டி கிட்டத்தட்ட 160க்கு மேல கிணறுகள், கிணறு சும்மா கிணறு அல்ல, அந்த குழாய் கிணறு நலலிங் என்றோமே, அது 8, 9, 10 லட்சம் செலவுல 250 அடி 300 அடி 350 அடி ஆழமாக தோண்டி முஸ்லிம் ஊர்கள், முஸ்லிம் அல்லாத ஊர்கள், பன்சலைகள், அதே போல ஹாஸ்பிட்டல்கள், அதே போல ஸ்கூல்கள், முஸ்லிம் அல்லாத ஸ்கூல்கள், பொதுவான அமைப்புல இந்த இஸ்லாத்தை பத்தி நல்லெண்ணங்கள் உண்டாகணும், முஸ்லிம்களை பத்தி நல்லெண்ணம் வரணும். அதுக்குள்ள வேலை செய்யணும். நாங்க இந்த நாட்டுல எங்கட புள்ள குட்டிகள், எங்கட பரம்பரைகள் இந்த நாட்டுல நிம்மதியா வாழணும் என்றா சண்டை பிடிச்சு கொண்டு சரி வராது. நல்ல தலைய பாவிக்கணும், அடிக்கடி கூட்டங்கள் கூட்டணும், அடிக்கடி யோசிக்கணும். எங்கட ஊர்ல ஒத்துமை உண்டாவ, எங்கட ஊர்ல இஸ்லாத்தை பத்தி முஸ்லிம்களை பத்தி நல்லெண்ணங்கள் உருவாவ என்ன வேலை செய்யணும் என்று யோசிக்கணும். அந்த வேலைகள் எல்லாரும் செய்யும். எனவே அல்லாஹ் கிருபை செய்வான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருடைய குற்றம் குறைகளை மன்னித்து அருள்வானா. யா அல்லாஹ், எங்களுடைய சீதேவியான தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயா. மௌத்தான தாய் தந்தையுடைய கபர்களை சொர்க்கத்துடைய பூஞ்சோலை ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், இஸ்லாத்தை முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துவாயா, இஸ்லாத்தை முஸ்லிம்களை பாதுகாப்பாயா. யா அல்லாஹ், பலஸ்தீன், யா அல்லாஹ், யா அல்லாஹ், எல்லா நிலைமைகளையும் அறிந்தவன் நீதான். யா அல்லாஹ், எல்லா ரகசியங்களும் உனக்கு தெரியும். யா அல்லாஹ், நீண்ட காலமாக 48ஆம் ஆண்டிலிருந்து அந்த முஸ்லிம்கள் கொலை ஷஹீதாக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். யா அல்லாஹ், சாப்பாட்டுக்கு வழி இல்ல, மருந்துக்கு வழி இல்ல, வயோதிபர்கள், யா அல்லாஹ், குழந்தைகள், பெண்கள் மிக கஷ்டப்படுகிறார்கள். யா அல்லாஹ், நீ இரக்கம் உள்ளவன், ரோஷம் உள்ளவன். கலிமா சொன்ன ஒரு காரணத்துக்காக தந்த அநியாயம். யா அல்லாஹ், நீயே அவர்களுக்கு போதுமானவன். யா அல்லாஹ், அவருடைய திட்டங்களை சுக்கு நூறாக்குவாயாக. அவர்களுடைய என்னென்ன மாற்றமான திட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அதை அவர்களுடைய அழிவுக்கே காரணமாக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், முஸ்லிம்களை இஸ்லாத்தை பாதுகாப்பாயாக. எங்கள் அனைவருடைய கடைசி முடிவு